அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 4/1/2024. அஷ்டமி திதி இரவு 10:05 வரை. அதன் பிறகு நவமி திதி. அஸ்தம் நட்சத்திரம் மாலை 5:33 வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் சமநோக்கு நாள். சித்த யோகம் மாலை 5:33 வரை. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 வரை, மாலை 4 மணியிலிருந்து 6:30 வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு, கன்னியில் சந்திரனும் கேதுவும், விருச்சிகத்தில் சுக்கிரனும் புதனும். இன்று என்ன செய்யலாம்? வீடு மனை வாகனம் விற்க, வழக்கு பேசி முடிக்க, விவாதங்களில் கலந்து கொள்ள, கடன் பைசல் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது. ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் உலகத்தையே தர முடியும். ஆமாங்க, அதனால தாங்க உண்மையாக உங்களை நேசிக்கிறவங்க, உண்மையிலேயே உங்களுக்காக வாழக்கூடியவங்க, உங்கள் மேலே உண்மையான அன்பு செலுத்தக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உயிருக்குயிராக இருந்து உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளின் நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. மனசுக்குள்ளார இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடமும் நீங்கள் மனம் விட்டு சில விஷயங்களை பேசுவீங்க. மகளுடைய கல்யாண விஷயமா பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சாமர்த்தியமாக சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அலைச்சல்கள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, கடவுளையும் நிம்மதியையும் வெளியே தேடிக்கொண்டே இருக்காதீர்கள், தோற்று போவீர்கள். உள்ளுக்குள்ளேயே உனக்குள்ளேயே தேடப் பழகு. ஆமாங்க, இதை தாங்க சித்தர்களெல்லாம் சொல்லி கொண்டிருக்காங்க. இதை முழுமையாக புரிந்து வைத்து கொண்டு மனசுக்குள்ளேயே பலவிதமான யோசனைகளையும் தேடிக்கொண்டு மனதிலேயே கேள்வி கேட்டு மனசுக்குள்ளேயே மனசுடனே பேசி எங்கும் எப்போதும் மன நிம்மதியை காணக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் சொந்த பந்தங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தேடி வருவாங்க. பழைய நண்பர்களுடனும் மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. என்ன எல்லாரும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்மக்கிட்ட பழகிறாங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் யார் வந்து பேச போகிறா? யார் பேசினாலும் கடைசியில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு உதவிக்கு தான் வராங்க. உண்மையானவங்க யாருமே இல்லையேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. 8ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை
அக்கறை காட்டுங்க. சகோதர வகையில் கொஞ்சம் மனக்கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை வாங்கிறதா இருந்தால் யோசித்து பண்ணுங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம். அதிகமான லோனை போட்டுக்கிட்டு அப்புறம் அவஸ்தைப்படக்கூடாது. அந்த வகையிலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு வாக்குவாதங்களும் வரத்தாங்க செய்யும். ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் உங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. ஆனால் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கூட்டி கழிச்சா ஒன்றும் தேர மாட்டேதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்கங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வேலை சுமை இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஓடும்போது விழுந்து விடுவோம் என்று நினைப்பவரை விட விழுந்தாலும் எழுந்து ஓடுவோம் என்று நினைப்பவராலேயே வெற்றி பெற முடியும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் மனசில் ரொம்ப உறுதியான எண்ணங்களோடு இருப்பீங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியமும் உங்கள் உள் மனசில் இருக்கும். முடிந்த வரைக்கும் முயற்சி செய்வோம், முடியலன்னாலும் நம்மால் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது அப்படின்னு முயற்சியோடு முயன்று கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் தாங்க இப்போதைக்கு வலிமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் நல்லது நடக்குங்க. ஆனால் சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் புதனும் மறைஞ்சு கிடக்கிறாரு. ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தவங்க கூட இப்போ யாரும் சரியாக ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார தோணுங்க. உங்கள் ராசியை சூரியனும் செவ்வாயும் பார்க்கறதுனால திடீர்னு பார்த்தீங்கன்னா அடி வயிற்றில் வலி, கொஞ்சம் வாய்ப்புண் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கீரை வகைகள், பழங்கள் அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் அக்கறையில் அவங்க ஏதாவது அன்பாக சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. அதை பெருசுப்படுத்திக்காமல் அவங்கள அரவணைச்சு கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மன சொத்து ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா தள்ளி போகுதேங்கிற மாதிரியே சில நேரங்களில் யோசிப்பீங்க. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருந்துருக்கு. இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சியால் இன்றைக்கி லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் சின்ன மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு நல்லதெல்லாமே இன்றைக்கி நடக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, பிறர் நினைத்தால் எழுதும் காகிதமாக நீ இருக்காதே, நீ நினைத்தால் எழுதும் பேனாவாக எப்போதும் இரு. ஆமாங்க, அடுத்தவங்க கிட்ட அடிமையாக இருந்து பெரிய வசதியான வாழ்க்கை வாழறத ஒருபோதும் நீங்கள் சம்மதிக்கவே மாட்டீங்க. நாம் நம்ம காலில் நிற்கணும். யார் நிழல்லையும் யார் தயவுலையும் நாம் வாழக்கூடாது. நாம் நினச்சா எது வேணாலும் செய்யணும். நம்மளை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது. நம்ம சுதந்திரத்தில் யாரும் மூக்க நுழைக்கக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் தன்மான சிங்கங்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சவால்களில் வெற்றி உண்டு. முடியாத விஷயங்கள் கூட இன்னைக்கு முடியும். பேச்சுவார்த்தை அப்படியே வந்து நிற்குதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லைங்களா? அதெல்லாம் இன்னைக்கு பேசலாம். இன்னைக்கு உங்கள் பக்கம் சாதகமாக முடியும். கோர்ட்டு கேஸ் ஏதாவது ராசியாக போகலான்னு பேசி பாருங்கள். அதுவும் நல்ல
மாதத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால முடியாதுங்கிறத விட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்குங்க. புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி லாபம் அது நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் அப்படி இப்படியுமா இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கும். மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் இருக்குது. ஆனால் அந்த அஷ்டமத்து சனி சும்மாவே இருக்காதுங்க. ஏதாவது ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டு 2 பேருக்குள்ளார சின்னதாக சண்டையை மூட்டி விடுவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை பற்றி வதந்திகள், விமர்சனங்கள், ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு உங்களை பற்றி ஏதாவது கோத்து விடுறது, சொல்லி விடுறது, இதெல்லாம் இருக்கும். இதையும் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பார்க்கும் கோணம் தவறென்றால் தோன்றும் காட்சிகளும் பிழையாகத்தான் தோன்றும். ஆமாங்க, எல்லாமே நாம் பார்க்குற பார்வையை பொறுத்து இருக்குதுங்க. ஒரு விஷயத்தை நாம் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம் அப்படிங்கிறதாங்க முக்கியம். அதை நாம் ஒரு சமநிலையாக இருந்து, ஒரு நடுநிலையாக இருந்து ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம்னா அதில் இருக்கிற உண்மை நமக்கு தெரிய வருங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நாம் வேறு கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா அது வேறு விதமாகத்தாங்க இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஒரு சார்பாக இல்லாமல் நடுநிலைத்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உங்களுடைய சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எவ்வளோ வந்தாலும் என்ன வந்தாலும் எதுவும் கையில் தங்க மாட்டேங்குது. இப்படியே நம்ம பழப்புவோன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இறைக்கிற கிணறு சுரக்கும்பாங்க. அதனால் செலவு பண்ணுறதுனால தப்பு இல்லை. அடுத்தது ஏதோ கடவுள் ஏதோ ஒரு வழியில் கொடுத்துட்டுருக்காரு அப்படிங்கிறத நினச்சும் நீங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக யோகமாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் இருக்கிற வீட்டை இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்தி கட்டலாமா, இந்த வீட்டை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கலாமா, வேறு வீடு மாறலாமா, தை மாதம் பிறந்தவுடனே எல்லாம் மாற்றிக்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்களில் போய் மாட்டிக்காதீங்க. வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையில் இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகும். ஏன்னா குரு பகவான் ஆதரவாக இருக்கிறதுனால அலுவலகத்தில் இன்றைக்கி மரியாதை உங்களுக்கு கூடிக்கிட்டே போகுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, புகழ்ச்சிக்கு மயங்கினால் உன்னுடைய தவறுகள் அதிகமாகும். இகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டால் உன்னை நீயே திருத்திக் கொள்வாய். ஆமாங்க, அதனால தாங்க புகழ்ந்து பேசுகிறவங்கள்ட்ட இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கீங்க. ஆனால் முன்னாடியெல்லாம் புகழ்ந்து யாராவது பேசுனா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான் நினச்சி ஏமாந்தீங்க. ஆனால் போக போக சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போல்லாம் யாராவது உங்களை குறை சொன்னால் அவங்க சொல்கிறத உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க சொல்கிறதுல உண்மை இருந்தால் அதை ஏற்றுக்கிட்டு உங்களை நீங்களே திருத்தி கொள்ளக்கூடிய சிற்பிகளாய் வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் மாலை 5:33 வரைக்கும் இருக்கிறாரு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் மாலை 5:33 பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள்
ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால சின்னதாக வேலை சுமை இருக்கும், கொஞ்சம் முன்கோபம் இருக்கும், குடும்பத்தில் யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சுக்கலங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் எல்லாமே இருக்குங்க. அதனால் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி கொஞ்சம் நாக்கு ருசிக்கு ஆசைப்பட்டு வெளி உணவுகளை சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிறு சரியில்லைன்னு சொல்லாதீங்க. முடிந்த வரைக்கும் இன்றைக்கி வீட்டு சாப்பாடு நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், சின்னதாக ஒரு குழப்பம் இருக்கும் வியாபாரத்தில். அதனால் பெரிய முடிவு இன்றைக்கி எதுவும் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் அனுசரித்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உன்னை வெல்லும் தகுதி அந்த தோல்விக்கு இருக்கும் பொழுது அந்த தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க தோல்வியை கண்டு துவண்டு விழுந்து விட மாட்டீங்க நீங்கள். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பல தோல்விகளையும் எதிர்ப்புகளையும் பார்த்து பார்த்து வந்தவங்க நீங்கள். அதனால தாங்க எந்த தோல்வி வந்தாலும் அது முதல தோல்வியாக இருக்கும், முடிவில் நீங்கள் தாங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. அந்தளவுக்கு தன்னம்பிக்கையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால வீட்டில் செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. மிக்சி பழுதாயிடுச்சு, கிரைண்டர் பழுதாயிடுச்சு, ஏதாவது ஒன்று பழுதாகும். அந்த செலவு இந்த செலவுன்னு ஏதாவது ஒரு செலவு இருந்துன்னு இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகன செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி சாதிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அதிகாரிகளை பார்க்கலாம், அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. ஏற்றுமதி இறக்குமதி வகையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி லாபம் அதிகமாகவே இருக்குங்க. மற்றபடி சின்ன சின்னதாக எதிர்ப்புகளும் போட்டிகளும் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. இருந்தாலும் உத்தியோகத்தில் மறைமுகமாக சில மரியாதை குறைவான சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால அடுத்தவங்க விவகாரத்தில் அதிகமாக ஆர்வம் காட்டிக்க வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. பிள்ளைகளாலும் ஒரு மன நிறைவு இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 5:30 மணி வரைக்கும் கவனமாக இருக்கணும். அதுக்கு பிறகு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கவனம் வெற்றியை துவக்கி வைக்கும், ஆனால் கர்வமோ அழிவை தொடங்கி வைக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே கவனமாக இருப்பீங்க. அதை சாதிச்சிட்டோம் இதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு தலகணத்தோட கர்வத்தோடு நீங்கள் எப்பொழுதும் இருக்க மாட்டீங்க. அந்த கர்வம் தலை தூக்கும் போதெல்லாம் அந்த கர்வத்தை தட்டி வைக்கக்கூடிய தர்மவான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரனும் கேதுவும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். வரவேண்டிய பாக்கித்தொகை நிலுவத்தொகை அதெல்லாமே உங்கள் கைக்கு சேருங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. வெளிவட்டாரத்திலேயும் நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. பேங்க் லோனுக்கு கூட இன்றைக்கி முயற்சி பண்ணலாம்.
அரசு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், விஷயங்கள், அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தால் கூட இன்றைக்கி பார்க்கலாம். அதெல்லாம் வெற்றிகரமாகவே முடியுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் முகத்தில் ஒரு சின்னதாக ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம், என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கமும் மனசுக்குள்ளார இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. கேது பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நல்ல விதத்தில் நிறைவேற்றிட்டு வருவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:30 மணிக்கு பிறகு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அழிவுக்கு 1000 வழிகள் உண்டு, ஆனால் உயர்வுக்கு ஒரே வழிதான் உண்டு, அது உழைப்பு. ஆமாங்க, உழைத்தால் முன்னேறலாம் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு உழைப்பால் உயர்ந்த உத்தமர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். புது பதவி, புது பொறுப்புகள் அதெல்லாம் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. போட்டிகள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் ராசிக்குள்ளேயே சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால சில நேரங்களில் மனசுக்குள்ளார ஒரு வெறுப்பு, ஒரு அலுப்பு, சிலிப்பு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. சிலரெல்லாம் நாம் நம்பணும், ஆனால் அவங்கெல்லாம் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சில பழைய நினைவுகளும் மனசுக்குள்ளார வந்துட்டு போகுங்க. ஆனாலும் குரு பகவான் உங்களுக்கு வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்திலேயும் கூடுதல் லாபம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்தாலும் கூட புதன் இருக்கிறதுனால நிச்சயமாக லாபம் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இழந்த சலுகைகள் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளுமே இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. இந்த காரை கொடுத்துட்டு வேறு வண்டி வாங்கலான்னு நினச்சின்னு இருக்கீங்க, அடுத்து சீக்கிரமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தோல்வி ஏற்பட்டவுடன் நேரம் சரியில்லை, வீட்டில் விட்டம் சரியில்லை என்று யோசிக்காமல் நம்முடைய திட்டம் சரியில்லை என்ற உண்மையை புரிந்து கொண்டால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னா அந்த முயற்சி தோல்வியில் அடைஞ்சால் யாரையும் நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்க. நாம் இன்னும் கொஞ்சம் சரியாக யோசிச்சிருக்கலாம், நாம் இன்னும் கொஞ்சம் சரியாக உழைச்சிருக்கலாம், நம்முடைய திட்டத்தை கொஞ்சம் நம்ம மாற்றி இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு விறுவிறுப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சனி பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. சில இடங்களில் பேச வேண்டியது இருக்குதுங்க. சிலர்கிட்ட பேசி தான் நாம் என்னன்னு புரிய வைக்கணும். சிலர்கிட்ட பேசினாலே அது ஆபத்தில் போய் முடியும். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. யார்கிட்ட என்ன பேசணும், எவ்வளவு பேசணும், எந்த மாதிரி பேசணுங்கிற வித்தையெல்லாம் இப்போ உங்களுக்கு எல்லாம் பழக்கமாயிடுச்சு, தெரிய வந்துடுச்சிங்க. அதனால் சாதுரியமாக இன்னைக்கு நீங்கள் காரியங்களை சாதித்து காட்டுவீங்க. வெற்றி உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மேற்கொண்டு பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறது, உயர்கல்விக்காக அவங்கள வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு
அனுப்புறது, அந்த மாதிரி வாய்ப்புகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, சில நாட்களாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, லாபம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நல்லா இருக்குங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் ரொம்ப அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது, கசக்கி புழிஞ்சு எடுத்துடுறாங்க, என்ன பண்ணுறது, வேறு வேலைக்கு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் எதுவும் எனக்கு தகுந்த மாதிரி அமைய மாட்டேங்குதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பந்தியில் இருப்பவருக்கு ஒவ்வொன்றாக கேட்டுக்கொடு, பசியோடு இருப்பவர்களுக்கு எதையும் கேட்காமலேயே அள்ளிக்கொடு. ஆமாங்க, இந்த மாதிரியான தாய் மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. யாருக்கு எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு புரிந்து நடந்து கொள்பவர்களும் நீங்கள் தாங்க. உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க யார், சும்மா நடிக்கிறவங்க யார், யாருக்கு நம்முடைய உதவி தேவைப்படுதுங்கிறதை தெரிந்து வைத்து கொண்டு தகுதியானவர்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாட்களை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு மனசுக்குள்ளார ஒரு திருப்தி இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். மற்றபடி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுடைய அடிமனசில் இருந்த கவலைகள் அதெல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அலைச்சல் இருக்கும், இன்னொரு பக்கம் பணப்பற்றாக்குறை இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். கடந்த 2-3 நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்க ஆரம்பிக்குங்க. அதனால் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க, வருமானம் லாபமும் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் வேலை சுமையும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். இன்றைக்கி ஆதரவாக பேசுகிறவங்க நாளைக்கு எதிராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அளவோடு பேசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கடந்த 2-3 நாட்களை விட இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான். துவண்டு விடாதே, எழுந்து வா, இமயமும் உன் காலடியில்தான். ஆமாங்க, அதனால தாங்க சில நேரங்களில் சிலர் துரோகம் செய்வதால், கூட இருந்தே உங்களுக்கு கெடுதல் பண்ணுறதுனால சில தோல்விகளை நீங்கள் வாழ்க்கையில் நிறைய சந்திச்சிருக்கீங்கங்க. அந்த நேரத்தில் அப்படியே நீங்கள் துவண்டு போயிடுவீங்க. ஆனால் அடுத்த நிமிஷம் அவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும், அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடியாக இருக்குன்னு சொல்லிட்டு வைராக்கியத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. நட்சத்திர அமைப்பு பிரகாரம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:33 வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:33 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மாலை 5:33 நிதானமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. எடுத்த எடுப்பிலேயே எல்லாம் நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் ஏதோ இயல்பாக யதார்த்தமாக சிரித்து பேசி எதையோ சொல்ல போய் அதை மற்றவங்க வேறு விதமாக எடுத்துக்கக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. நீங்கள் சிரிப்பாக சொல்கிற விஷயத்தை அவங்க சீரியஸாக எடுத்துக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி 2 வீலராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதற்கு தகுந்த பாதுகாப்பு கவசங்களை அணிஞ்சிக்கிட்டு வண்டி ஓட்டுறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சின்ன சின்ன
சின்ன வேலை சுமைகள் இருக்கும். குடும்பத்தில் சலசலப்புகள் வராமல் கொஞ்சம் சமாதானமாக போயிடுங்க. பிள்ளைகளால் சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறவர் ஒரு பெரிய யோகியாக, தவசியாக, ஒரு சித்தராக மாற முடியுமா? மாறி இருக்கிறாரே. சாதாரண குடும்பத்தில் தாங்க பிறந்திருக்கிறாரு. எல்லோரும் போல் சாதாரணமாக தாங்க இருந்திருக்கிறாரு. ஆனால் சர்க்கஸ் கம்பெனியில் சேர்ந்துருக்கிறாருங்க. சர்க்கஸ் கம்பெனியில் சேர்ந்து இந்தியாவோட எல்லா மாநிலங்களிலும் அந்த சர்க்கஸ் கம்பெனி போய் அவங்களுக்கெல்லாம் சர்க்கஸ் காமிச்சிருக்கிறாரு, வித்தெல்லாம் காமிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பர்மா அந்த நாட்டுக்கும் போய் அங்கேயும் அந்த சர்க்கஸ் கம்பெனி சார்பாக பல வித்தைகளை செய்திருக்கிறார். இவர் கைகளை அப்படியே கொக்கி மாறி வச்சுக்கிட்டு, அந்த நுனியை கொக்கி மாறி வச்சுக்கிட்டு மரம் ஏறக்கூடிய வித்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறார். அது மாதிரி நிறைய வித்தை இவருக்குள்ளார இருந்திருக்கு. அதை காட்டி தான் அந்த சர்க்கஸ் கம்பெனியில் நல்ல புகழ்பெற்ற ஒரு சர்க்கஸ் கலைஞராக அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருக்கார். திடீர்னு ஒரு முனிவரை பார்க்குறார். அந்த சித்தரை பார்த்த உடனேயே இவருக்கு மனசுக்குள்ளார என்னமோ தோணுது. பரஞ்சோதி, அருள்மிகு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர், அவரை இவர் பார்க்குறார். அந்த மகானை பார்த்த உடனேயே இவருக்கு ஏதோ மனசுக்குள்ளார ஒரு பெரிய ஞானம் கிடைச்ச மாதிரி அவர் காலில் விழுறார். அவர் இவருக்கு தீட்சை கொடுக்குறார். அவ்வளோதான். சர்க்கஸ் கம்பெனிலேருந்து வேலையெல்லாம் விட்டார். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அழகாக காவி உடுத்திட்டு அவர் மாட்டும் வர ஆரம்பித்தார். குண்டலி சக்தி அதை எப்படி எழுப்புறது, அதை எழுப்பி எந்த மாதிரி ஞான சக்தியை அடையிறது அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக உட்கார்ந்து கற்றுக்க ஆரம்பித்தார். கோவில் கோவிலாக சுற்றினார், காடு காடாக அலைஞ்சார். இவர் நிறைய மகான்கள், யோகிகள்லாம் தரிசித்தார். அவங்க சொல்லி கொடுத்த சில வித்தைகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டார். இவர் தான் சர்க்கஸ் கலைஞராச்சே, டக்குன்னு எல்லா விஷயங்களையுமே புரிஞ்சிக்க ஆரம்பித்தார். அதுக்கடுத்தது என்ன பண்ணார்? நார்த்து மெட்ராஸ் இங்கே உட்கார்ந்தார். ஏன்னா வட சென்னைங்கிறது என்ன, தொழிலாளர்களும் நடுத்தர மக்களும் இருக்கக்கூடிய ஏரியா தான் வட சென்னை. அங்கே அவருடைய பார்வைப்பட ஆரம்பிச்சுது. இவங்களை தான் நாம் முன்னேற்றி கொண்டு வரணும். பணத்தால், வசதியால், செல்வாக்கால் வளர்ந்தவங்களுக்கு நம்முடைய தயவு தேவையில்லை. சாதாரண மக்கள் அவங்க தான் ரொம்ப மனசுக்குள்ளார வெகுளியாக இருப்பாங்க. அவங்க மனசில் வேறு ஒன்றுமே இருக்காது. அவங்கள தான் நம்ம ஞானவான்களாக மாற்றணும்னு இவர் கற்றுக்கிட்ட அந்த குண்டலி சக்தியெலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களாக கூப்பிட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். ஏன்னா இந்த மகான் பிறந்தது 2/1/1902 பிறந்தாங்க. அப்படின்னா பார்த்துங்க, அப்போ அந்த காலத்தில் வடசென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குண்டலி சக்தியை எழுப்பி அவங்களுக்கு ஞான மார்க்கத்தை கொடுத்தாரு. கிட்டத்தட்ட அப்போவே 6000 பேருக்கு அந்த மாதிரி குண்டலி சக்தியை கற்றுக் கொடுத்துருக்கார். அப்புறம் இவர் படித்த வேதங்கள், இதிகாசங்கள் எல்லாமே எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தார். எந்த பாகுபாடு வேறுபாடும் பார்க்காம வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ஞான மார்க்கத்தை எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். ஏதாவது ரூபா வாங்கினாரா, பைசா வாங்கினாரா? ஒன்று கிடையாது. எல்லாம் வரலாம், பயபக்தியாக இருக்கலாம், சொல்லி கொடுக்குற வித்தையை கற்றுட்டு போகலாம். அப்புறம் அவங்கவுங்க உட்கார்ந்து பயிற்சி மேற்கொண்டு அவங்கவுங்க மேற்கொண்டு யாருக்கு வேணாலும் பயிற்சி கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நடுநடுவில் இந்த பேனா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அதில் ஏதாவது வரக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கை தள்ளினாங்க. ஏன்னா மற்றவங்கள்ட்ட ஃபீஸுன்னு எதுவும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இந்த மகான் இருந்தாங்க. இந்த மகானுடைய பேர் ஸ்ரீ கண்ணியப்ப சுவாமிகள். இவங்களுடைய ஜீவசமாதி எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்பர் 2 குரு காலனி தெரு, ஞானமூர்த்தி நகர், இந்தியன் பேங்க் அருகில் அந்த காலனியில், இந்தியன் பேங்க் காலனியில் அம்பத்தூரில், அதாவது நெல்லை ஸ்டோர் இருக்குது, அதுக்கு பின்புறமாக இருக்குது இந்த மகானுடைய ஜீவசமாதி. 14/2/1994 இந்த மகான் பரிபூர்ணமானாங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி அம்பத்தூரில் இருக்கக்கூடிய, சென்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய இந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு போனோம்னா நம்மை அறியாமலேயே நம்ம உடம்புல ஒரு மின்காந்த அலைகள் பரவுறதை நம்ம உணரலாம். அந்த குண்டலி சக்தி எழும்புறதை நாம் உணரலாம். அதனால் இந்த மகானுடைய ஸ்ரீ கண்ணியப்ப சுவாமியுடைய ஜீவசமாதி செல்வோம். நம்முடைய ஆற்றலை அதிக
அதிகப்படுத்தி எல்லா நன்மைகளையும் அடைவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள், தவசிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.